வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா C++ லாங்குவேஜில் இன்ஹெரிட்டன்ஸில் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் கிளாஸாக நம்ம இன்ஹெரிட்டன்ஸை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இன்ஹெரிட்டன்ஸில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் லாஸ்ட்டாக ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி கிளாஸில் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லைங்க, இப்போது நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இது ஏங்கிற கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த ஏ கிளாஸ்லேருந்து நான் பிஏ உருவாக்கிட்டேன். அப்படி உருவாக்கினேன்னா இதுக்கு பேர் என்ன, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை உருவாக்குறேன். இதே போல் நான் சிங்கிற ஒரு கிளாஸ் வச்சுருக்கிறேன். அது மேபி இதுலேருந்து இன்ஹெரிட் ஆகலாம், இல்லை தனியாக கூட இருக்கலாம். அடுத்தது டின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த டி கிளாஸ்க்கு நான் ரெண்டுத்துலேருந்தும் எடுத்துக்கிறேன். அப்போ இது பாருங்கள், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸு. இது வந்து மல்டி இன்ஹெரிட்டன்ஸு. இந்த பியும் சியும் என்ன இன்ஹெரிட்டன்ஸு, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு. இப்போ பி வந்து ஏலேருந்து வெளியில் வருது, ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு. சியும் அதே போல் ஏலேருந்து வருது, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு. ஒரு ரெண்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து தனியாக இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ரெண்டுத்துலேருந்தும் எடுத்துக்குது, இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்துக்குது, இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்துக்குது. ஸோ அப்போ சிங்கிளும் மல்டியும் அல்லது சிங்கிளும் ஹைராரிக்கலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். ரெண்டு இன்ஹெரிட்டன்ஸை ஒன்றா சேர்த்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸாக கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இன்ஹெரிட்டன்ஸை பயன்படுத்தி நான் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராமோடு வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான ப்ரோக்ராமு. மேக்ஸிமம் இதை நான் எந்த வீடியோஸ்லேயும் பார்க்கல. வித்தியாசமாக இருக்கட்டுமேன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நான் இந்த ப்ரோக்ராமை எழுதினேன். கொஞ்சம் லென்த்தியான ப்ரோக்ராமு தான், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். என்ன அப்படின்னு கேட்டோன்னா, நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இப்போ ஏங்கிற ஒரு கிளாஸ் வச்சுருக்க போகிறேன். அந்த ஏ கிளாஸில் வந்து நான் பேங்க் டீட்டெயில்ஸு, அதை பேங்க் டீட்டெயில்ஸ்னால் நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோடய அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அடுத்தது நான் என் அமௌண்ட் ஏடிஎம்மில் இப்போ நம்மலாம் பணம் எடுக்கிறோம்ல, ஏடிஎம்மில் பணம் எடுத்தோன்னாலுமே நம்ம பின் நம்பர் போட்டோன்னா பணம் எடுத்துட்டோன்னாலுமே பேங்க்கில் வந்து நம்மளோட பழைய அமௌண்ட்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக லெஸ் ஆகிட்டே வரும். அது எப்படி, நம்ம பழைய அமௌண்ட்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வித்ட்ராக்கே அலோ பண்ணும். இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்டு வெளியில் வந்துடும் இல்லைங்களா? அப்போது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஏடிஎம் மெஷினில் கார்டை போட்டு நம்ம நம்பரை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டு வச்சுருக்கோமோ அந்த பேங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் க்ரியேட் ஆகி அந்த அக்கௌண்ட்டில் உங்களது பணம் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம், இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் எடுத்து காட்டுது இல்லைங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இது. அதில் ஒரு சின்ன பார்ட், ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டில் தான் நான் இதை எழுதியிருக்கேன். அமௌண்ட்டுன்னு ஒரு ஃபீல்டை வச்சுருக்கேன். இந்த ஃபீல்டில் நான் டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு அமௌண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இனிஷியலைஸ் பண்ண அமௌண்ட்டிலிருந்து வித்ட்ரா பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன ஆகணும், லெஸ் ஆகணும். சப்போஸ் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகணும். இந்த அமௌண்ட்டோட ப்ளஸ் பண்ணி காட்டணும். இதுதான் என்னோடய வேலை, ப்ளஸ் பண்ணி காட்டணும். எப்போ நான் டிஸ்பிளே கேட்குறேனோ அப்போது என்னோடய அக்கௌண்ட் நம்பரு, நேமு, என்னோடய பழைய பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ நான் என்ன பண்ணேன், அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணேன்னா டெபாசிட் பண்ணேன்னா எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணேன், டெபாசிட் பண்ணேன், ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ வருது எனது பழைய பேலன்ஸோட. இப்போ வித்ட்ரா பண்ணியிருந்தேன்னா லெஸ் பண்ணி மீதி எவ்வளோ இருக்குதுன்னு காட்டணும். சப்போஸ் இப்போ டெபாசிட் பண்ணியிருந்தேன்னா பழைய அமௌண்ட்டோட இதை ஆட் பண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு காட்டணும். அப்போ எனக்கு என்னென்ன டிஸ்பிளே பண்ணணும், என்னோட அக்கௌண்ட் நம்பர் வரணும், என்னோட நேம் வரணும், என்னோட பேலன்ஸு, இது வந்து பழைய பேலன்ஸ், ஓல்டு பேலன்ஸு. அடுத்தது இப்போ டிரான்சாக்ஷன்ஸு, என்ன வித்ட்ரா பண்ணுமா அல்லது டெபாசிட் பண்ணுமா, இந்த டீட்டெயில்ஸ் வரணும். அதுக்கப்புறமா நியூ பேலன்ஸும் வரணும் எனக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அவ்வளோதாங்க. டிஃபால்ட்டாக நான் அமௌண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அந்த இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கிற அமௌண்ட்டிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், வித்ட்ராவோ டெபாசிட்டோ ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தான் இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸை பயன்படுத்த போகிறேன். 2-3 கிளாஸ் வச்சுக்கிறேன். அந்த 2-3 கிளாஸ்லேருந்தும் நான் எப்படி எடுத்து பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை எழுதியிருக்கேன் பாருங்கள். கிளாஸோட நேமு ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன்.
இப்போ இதில் பப்ளிக் டைப்பில் அமௌண்ட்டு வித்ட்ரா டெபாசிட் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டுங்கிற இந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் க்ரியேட் பண்ணியாச்சு. கன்ஸ்ட்ரக்டரில் 3 வேரியபிளுக்குமே வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அமௌண்ட் ஈக்குவல் டு 3000, வித்ட்ரா ஈக்குவல் டு 0, டெபாசிட் ஈக்குவல் டு 0. இப்போ நான் பேலன்ஸை மட்டும்தான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். வித்ட்ரா எவ்வளோ பண்ணுவாங்கன்னு தெரியாது, டெபாசிட் எவ்வளோ பண்ணுவாங்கன்றது தெரியாது. இது யூசரோட மைண்ட் செட்டை பொறுத்தது. அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை எடுத்துன்னு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும், இல்லைன்னா லெஸ் பண்ணணும். அதனால் இதை 0 இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இந்த கிளாஸை முடிச்சிட்டேன் நான். அப்போ இந்த ஃபஸ்ட்டுங்கிற கிளாஸில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஒரு கிளாஸை முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். கிளாஸு செகண்டு, பப்ளிக் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், டெரிவ்டு பண்ணிக்கிறேன். டெரிவ் பண்ணி அதில் ஒரு ஃபங்க்ஷனை நான் ஆட் பண்ணுறேன். என்ன ஃபங்க்ஷனு, வாய்டு வித்ட்ரா. வித்ட்ராக்கு நான் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வாங்குகிறேன். யூசர் என்டர் பண்ணுவாங்க ரன் டைமில் எவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு வித்ட்ரா பண்ணணும்னு. அதை ஏக்கு வாங்கிக்கிறேன். ஏல வாங்கினத WDக்கு நான் இதுக்கு முன்னாடி WDயில் 0 இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. இப்போ இவங்க ஏதாவது என்டர் பண்ணாங்கன்னா யூசர் அந்த என்டர் பண்ண அமௌண்ட்டு WDக்கு போயிடும். 0 போயிட்டு அதுக்கு போயிடும். இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடுறேன். அதே போல் டெபாசிட்ன்ற இன்னொரு மெத்தடையும் நான் டிஃபைன் பண்ணுறேன். டெபாசிட் மெத்தட்லேயும் நான் ஒரு ஆர்குமெண்ட்டை வாங்குறத டெபாசிட்டுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நான் முன்ன போன கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டரில் 0 இனிஷியலைஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த 0 போயிட்டு அவங்க டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா அந்த அமௌண்ட்டு டிபிக்கு போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். இந்த கிளாஸையும் முடிச்சிட்டேன். அடுத்தது மறுபடியும் அகைன் கிளாஸு தேர்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த தேர்டு கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். பப்ளிக் டைப்பில் லாங் இன்ட்டில் அக்கௌண்ட் நம்பரு நேமு. இப்போ நம்ம இது வரைக்கும் 3 வேரியபிள் தான் நான் சொல்லியிருந்தேன். அமௌண்ட்டு வித்ட்ரா டெபாசிட் 3 வேரியபிள் மட்டும்தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம். இப்போ அடிஷ்னலாக அக்கௌண்ட் நம்பரையும் நேமையும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எந்த கிளாஸில், தேர்டு கிளாஸில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதனோட கண்டினியூட்டியாக அடுத்தது தேர்டு கிளாஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டரையும் நான் கொடுத்துட்டேன். தேர்டுன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். தேர்டுன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டரையும் கொடுத்துட்டேன். தேர்டு கிளாஸில் நான் டிக்ளேர் பண்ணல அக்கௌண்ட் நம்பரு ஸ்ட்ரிங் காப்பின்னு 2 வேரியபிள், அக்கௌண்ட் நம்பரு நேம்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ண இல்லைங்களா. அக்கௌண்ட் நம்பருக்கு டிஃபால்ட்டாக ஒரு நம்பரை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நேமுக்கு டைரெக்டாக ஈக்குவல் டு போட்டு இனிஷியலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் ஹெட்டர் ஃபைலில் string.hன்ற ஒரு ஹெட்டர் ஃபைலில் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரிங் காப்பிங்கிற ஃபங்க்ஷனு string.hன்ற ஹெட்டர் ஃபைலில் தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணலை அப்படின்னிங்கன்னா எரர் வரும். ஸோ string.hல நமக்கு தேவையான சப்போர்ட்டிங் கிடச்சிடும். காப்பி பண்ணி வச்சுக்கோ. அப்போ நேமில் விமல்னு இருக்கும், அக்கௌண்ட் நம்பரில் இந்த நம்பர் இருக்கும். அந்த கிளாஸையும் முடிச்சிட்டேன் பாருங்கள். நான் தேர்ட் கிளாஸையும் முடிச்சிட்டேன். அகெயின் இப்போ ஃபோர்த்து கிளாஸு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோர்த்து கிளாஸில் என்ன பண்ணுறேன், பப்ளிக்கு செகண்டு கம்மா பப்ளிக் தேர்டு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸை தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது இங்கே யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. செகண்டு பப்ளிக்கு ஃபஸ்ட்டுன்னுட்டு இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு. இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணுறது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பாருங்கள். செகண்டு கிளாஸு தேர்டு கிளாஸு இது ரெண்டுத்துலேருந்தும் மெம்பர்ஸை எடுத்து ஃபோர்த்தாக ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுறேன், பப்ளிக் டைப்பில் வாய்டு டிஸ்பிளேன்ற ஒரு மெத்தடை மட்டும் டிஃபைன் பண்ணுறேன். டிஸ்பிளேயில் எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். என்னென்ன டீட்டெயில்ஸு, அக்கௌண்ட் நம்பர் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். நேமு, அக்கௌண்ட் நம்பருக்கு இப்போ இங்கே இருக்கிறது வந்துடும், நேமும் இங்கே இருக்கிறது வந்துடும். அடுத்தது அமௌண்ட்டு இங்கே இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு கிளாஸில், அது வந்துடும். அடுத்தது வித்ட்ராக்கு நம்ம இங்கே யூஸர் ரன் டைமில் எப்போயாவது என்டர் பண்ணும் போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், அந்த வித்ட்ரான்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும், அப்போ இங்கே வித்ட்ரா வரும். அடுத்தது அதே போல் டெபாசிட்டுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன் நான். அந்த டெபாசிட்டுக்கு என்ன வரும், டெபாசிட்டும் யூசர்கிட்ட இருந்து கேட்கும் ரன் டைமில். அந்த டெபாசிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் அவங்க என்டர் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே கிளாஸ் வேரியபிளுக்கு அசைன் ஆகுது இல்லையா. வித்ட்ரா WD = A, அதே போல் DP = Aன்னு 2 ஃபங்க்ஷன் நம்ம வச்சுருந்தோம்ல. அந்த 2 ஃபங்க்ஷன்லேயும் கிளாஸ் மெம்பர்ஸ்க்கு இங்கே போயிட்டு அசைன் ஆகிற மாதிரி தான் நம்ம எழுதியிருந்தோம். WDக்கு அமௌண்ட்டும் DPக்கு அமௌண்ட்டும் போயிட்டு ஸ்டோர் ஆகிற மாதிரி தான் எழுதியிருந்தோம். ஸோ அது ரெண்டையும் இங்கே டிஸ்பிளே பண்ணோம். இந்த வேரியபிளில் என்னென்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்குதோ அதை இங்கே டிஸ்பிளே பண்ணோம். இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் மட்டும் முடிச்சிட்டேன் நான் எங்கள் ஃபோர்த்து கிளாஸில். ஃபோர்த்து கிளாஸையும் பாருங்கள் இங்கே செமிகோலன் வச்சு முடிச்சிட்டேனா. அப்போது 2 கிளாஸு, ஃபஸ்ட்டு கிளாஸு செகண்ட் கிளாஸு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு.
அதாவது பாருங்கள் செகண்டு பப்ளிக்கு ஃபஸ்ட் இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸும் இங்கே வருது, செகண்டை எடுத்துக்கிறேன். அது இல்லாமல் தேர்டு கிளாஸ் வந்து நான் ஆர்டினரியாக தனி கிளாஸாக தான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன், அது தனியாகவும் எடுத்துக்கிட்டேன். அப்போ சிங்கிளும் மல்டிப்புளும் சேர்ந்தது தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் தான் சேரணும்னு இல்லை, நீங்கள் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். எனக்கு இங்கே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது, அதனால சிங்கிளையும் மல்டியையும் சேர்த்துக்கிட்டேன் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு. சரி, இப்போ நான் இதையும் முடிச்சிட்டேன், 4th கிளாஸையும் முடிச்சிட்டேன். இப்போ மெயினில் வந்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அடிஷ்னலாக ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், சி அமௌண்ட்டுன்னு இன்டிஜர் டைப்பில். 4th கிளாஸுக்கு மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே 4th கிளாஸில் இருக்குமா இருக்காதா? ஏன் 4th கிளாஸு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம்? 4th கிளாஸை வந்து மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். செகண்டுலேருந்தும் எடுத்துக்கிறேன், தேர்டுலேருந்தும் எடுத்துக்கிறேன். செகண்டுக்கு ஃபஸ்ட்டுலேருந்தும் வந்திருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸு செகண்டு கிளாஸ் ரெண்டும் இது இருக்குது, தேர்டாக இதுவும் இருக்குது. அப்போ 3 கிளாஸும் சேர்ந்து எதுலேயும் இருக்குது, 4thலேயும் இருக்குது. அப்போ அதனால் நான் எங்கள் 4th கிளாஸுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும். 4th கிளாஸ் மட்டும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், 4th F. சரி, அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு சி அவுட்டில் என்டர் யுவர் சாய்ஸ். இது யூசர்கிட்ட நான் கேட்குறேன், என்னென்னு டெபாசிட் பண்ணுறீங்களா வித்ட்ரா பண்ணுறீங்களா, உங்கள் அமௌண்ட்டு இருக்குது, அதில் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் போடுறீங்களா, இல்லை இருக்கிற அமௌண்ட்டை எடுக்கிறீங்களான்னு ஒரு கொஷின் கேட்குறேன். அதை சிஇன்ல வாங்கிக்கிறேன், சியில். அதுக்கு தான் இங்கே நான் சி அமௌண்ட்டுன்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன், சி AMTன்னுட்டு. இப்போ சியில் அவங்க 1ன்னு என்ட்ரு பண்ணலாம், இல்லை 2ன்னு என்ட்ரு பண்ணலாம். அடுத்தது மறுபடியும் சி அவுட்டில் என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் அமௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று. இப்போ எந்த சாய்ஸ் கொடுத்தாலுமே அமௌண்ட்டு சொல்லணும்ல, அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ண சொல்லி கேட்குறேன், அதை AMTயில் வாங்கிக்கிறேன். அடுத்தது செக் பண்ணுறேன், இஃப்பு என்னென்னு சி = 1. அவங்க என்டர் பண்ண சாய்ஸ் வந்து 1 இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், இஃப் சி = 1 இருந்ததுன்னா f.deposit, எஃப்ங்கிற இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற டெபாசிட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணு. அப்போ டெபாசிட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த AMTயை எடுத்துனே போகும் பாருங்கள் ஆர்குமெண்ட்டாக. இங்கே AMTயில் அமௌண்ட் எவ்வளோன்னு என்டர் பண்ண சொல்லி கேட்குறோம் இல்லையா. இப்போ அவங்க ஒரு 2000 அப்படின்னு என்டர் பண்ணாங்கன்னா அந்த 2000 AMTயில் இருக்கும். அந்த 2000 எடுத்துன்னு டெபாசிட் ஃபங்க்ஷனை தேடி போகும். இந்த அமௌண்ட்டை எடுத்துன்னு போய் ஏக்கு அசைன் பண்ணிக்கும். ஏயில் வாங்குகிற அமௌண்ட்டை இமீடியட்டாக கிளாஸ் வேரியபிள் டிபிக்கு அசைன் பண்ணிக்கும். இப்போ டிபியில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 0ன்னு இருந்திருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி அமௌண்ட்டில் 30,000, டிபியில் 0, வித்ட்ராவில் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இங்கே நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டு டெபாசிட்டுக்கு போயிடும். இப்போ நான் ஒரு 2000 என்டர் பண்ண உடனே 2000 போயிடும். இதை முடிச்சிடும். இதை முடிச்சுட்டு அடுத்தது f.display, எஃப்பில் இருக்கிற டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணு. இப்போ டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் தான் நம்ம எல்லாமே டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறோம். அக்கௌண்ட் நம்பரு, நேமு, அமௌண்ட்டு, வித்ட்ரானிட்டு, டெபாசிட்டுன்னு எல்லாம் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறோம்ல. டிஸ்பிளே பண்ண சொல்லும்போது இங்கே இதில் இருக்கிற டிபியும் 2000 வந்துடும். ப்ளஸ்ஸு இப்போ எனக்கு அடிஷ்னலாகவும் ஒரு லைன் டிஸ்பிளே ஆகணும். என்ன லைன் அப்படின்னா யுவர் கரண்ட் பேலன்ஸு. முன்னே டிஸ்பிளே பண்ணதெல்லாம் பழைய டீட்டெயில்ஸ், 30,000ங்கிறது இப்போ நான் என்டர் பண்ண 2000 அதெல்லாம் அதோட சேர்த்து ஆட் பண்ணணும் இல்லையா. எஃப்பில் இருக்கிற அமௌண்ட்டு, இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற அமௌண்ட்டு, எஃப்ன்றது இந்த ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்டில் அமௌண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்குதான்னா இருக்குது. 4th கிளாஸில் இல்லை, எந்த கிளாஸில் இருக்குது, ஃபஸ்ட்டு கிளாஸில். அதில் இருக்கிற அமௌண்ட். ஏன் நான் இங்கே f.amount கொடுத்துருக்குறேன்னா அமௌண்ட்டுங்கிறது இங்கே வைடு மெயினில் எங்கேயும் இல்லை, வேரியபிள் அமௌண்ட்டுன்னு ஃபுல்லாக இல்லை. இந்த அமௌண்ட்டுங்கிற வேரியபிள் எஃப்ங்கிற ஃபஸ்ட்டு கிளாஸில் தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு கிளாஸை நம்ம இந்த 4th கிளாஸில் எடுத்துன்னு இருக்கிறோம் இல்லையா, அதனால் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 4th கிளாஸோட ஆப்ஜெக்டை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் அமௌண்ட்டுன்னு கொடுத்து பாருங்கள், எரர் வரும். அதனால f.amount ப்ளஸ்ஸு இப்போ நம்ம என்டர் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு AMTயில் வாங்கியிருக்கேன் இல்லையா அது. ஏன்னா அவங்க டெபாசிட் தானே பண்ணுறாங்க, டெபாசிட் பண்ண ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற டிஃபால்ட் டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு இந்த லைனையும் அடிஷ்னலாக சேர்த்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். சப்போஸ் இங்கே அவங்க சாய்ஸ் வந்து 2 கொடுத்துருந்தாங்கன்னா, வித்ட்ரா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா
அப்போது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்கும். அதை எதில் வாங்கிக்கும்? ஏஎம்டியில். அதே 2000 இப்போ ஏஎம்டியில் இருக்குது, ஆனால் என்னோடய சாய்ஸ் வந்து வித்ட்ரா இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இஃப் சி ஈக்குவல் டு 1 ஆனா இல்லை, அப்போ எல்ஸுக்கு வரும். எல்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம? எஃப் டாட் வித்ட்ரான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வித்ட்ராங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதும் அதே அமௌண்ட்டை எடுத்துன்னு போகும். இந்த 2000 எடுத்துன்னு வித்ட்ராங்கிற இந்த ஃபங்க்ஷனை தேடி போகும், ஏக்கு அசைன் பண்ணிக்கும். டபிள்யூடியில் ஏவோட வேல்யூ அசைன் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வரும். இங்கே வந்துட்டு அடுத்தது மறுபடியும் டிஸ்பிளே, எஃப் டாட் டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளேயில் மறுபடியும் நம்மளோட அக்கௌண்ட் நம்பரு, நேமு, பேலன்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இன்னொரு லைனு. என்ன லைனு? யுவர் நியூ பேலன்ஸ். இப்போ கரண்ட் பேலன்ஸ் என்ன பண்ணணும்? பழைய அமௌண்ட்டிலேருந்து இப்போ லெஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ என்ட்ரு பண்ண அமௌண்ட்டை அதுதான் லெஸ் பண்ணியிருக்கிறேன். எஃப்பில் இருக்கிற அமௌண்ட்டை மைனஸ் பண்ணு. இப்போ என்ட்ரு பண்ண அமௌண்ட்டை, எஃப்பில் இருக்கிற அமௌண்ட்லேருந்து இப்போ என்ட்ரு பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து டிஸ்பிளே பண்ணு. இங்கே ஏற்கனவே ஒரு 4 லைன் டிஸ்பிளே ஆகிருக்கும், அதோட 5வது லைனாக இதையும் டிஸ்பிளே பண்ணும். இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் செய்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும். இது இப்படி சொல்கிறத விட சிஸ்டமில் ரன் பண்ணி ஆன்சராக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக புரியும். வாங்க சிஸ்டமில் செய்து காட்டுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை உங்களுக்காக செய்து முடிச்சிட்டேன் பாருங்கள். ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? டபுள் டைப்பில் அமௌண்ட்டு, வித்ட்ரா, டெபாசிட் 3 வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டேன். கன்ஸ்ட்ரக்டரில் அமௌண்ட்டுக்கு மட்டும் 30,000 இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய டெபாசிட் அமௌண்ட் வந்து 30,000 டிஃபால்ட்டாக பேங்க்கில் இருக்குது. வித்ட்ராவும் 0வும் இது வரைக்கும் எதுவும் வித்ட்ராவும் டெபாசிட்டும் இது வரைக்கும் எதுவும் இல்லை, அதனால் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். நான் டிஃபால்ட்டாக 30,000 00ன்னு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டேன். ஒரு கிளாஸை முடிச்சிட்டேன். இது தனி கிளாஸ். அடுத்தது அகெயின் மறுபடியும் கீழே செகண்டுன்னு ஒன்று போட்டிருக்கேன்னா நான் செகண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறேன். எதுலேருந்து? ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். பப்ளிக் டைப்பில் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணி செகண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டேன். செகண்ட் கிளாஸ்லேயும் ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தடுன்னா வித்ட்ரான்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதில் ஒரு ஆர்குமெண்ட் வாங்குகிறேன், ஏன்ற ஒரு ஆர்குமெண்ட் வாங்குகிற ஏவை டபிள்யூடிக்கு, அதாவது வித்ட்ராவாக இருந்தால் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத வாங்குகிற அமௌண்ட்டை வித்ட்ராக்கு நான் அசைன் பண்ணிக்கிறேன். இந்த டபிள்யூடின்ற வித்ட்ரான்ற வேரியபிள் இந்த கிளாஸில் இல்லை, செகண்ட் கிளாஸில் இல்லை தானே, ஃபஸ்ட்டு கிளாஸில் டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிளுக்கு தான் நான் அசைன் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன், டெபாசிட்ன்ற மெத்தடு. டெபாசிட் மெத்தட்லேயும் ஏன்ற ஒரு ஆர்குமெண்ட் வாங்குகிறேன், அதை எதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன்? டிபிக்கு. இங்கே பாருங்கள், 2 மெத்தட்லேயும் நான் ஏனே கொடுத்துருக்குறேன். இதுக்கு ரீசனும் சொன்னேன். இது வந்து லோக்கல் வேரியபிள், இந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் அதுக்கு லைஃப் டைம் இருக்கும். அதை விட்டு வெளியில் வந்தால் அந்த வேரியபிள் என்னன்னு தெரியாது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் அதனோட ஏன்ற ஒரு வேரியபிளுக்கு லைஃப் டைம் இருக்காது. அதே போல் தான் இங்கே இருக்கிற இதுக்குள்ளே போனால் மட்டும்தான் இந்த ஏன்றது என்னன்னு தெரியும். இதை விட்டு வெளியில் வரும்போது அந்த ஏக்கான வேல்யூ இருக்காது, இது வேற ஏ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதில் ஒரு ஆர்குமெண்ட் வாங்கி அதை டெபாசிட்டுக்கு அசைன் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணால் அது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ இது வரைக்கும் இந்த கிளாஸ் வரைக்கும் என்ன இருக்குது? சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் கதை தான். இங்கே கிளாஸு செகண்டு பப்ளிக் ஃபஸ்ட்டு டைப்பில் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணிட்டேன். இந்த கிளாஸை முடிச்சிட்டேன். அகெயின் கிளாஸ் தேர்டில் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இங்கே ஒரு 2-3 வேரியபிள் அடிஷ்னலாக டிக்ளேர் பண்ணுறேன். அக்கௌண்ட் நம்பரு, நேம்னுட்டு தேர்டுன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறேன். தேர்டு கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர். இந்த தேர்டுங்கிறது செப்பரேட் கிளாஸு. அப்போ கிளாஸ் ஃபஸ்ட்டும் கிளாஸ் தேர்டும் செப்பரேட் கிளாஸாக தான் இப்போது நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ தேர்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் அக்கௌண்ட் நம்பருக்கு ஏதோ ஒரு நம்பர் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நேமுக்கு விமல் அப்படின்ற ஒரு நேமை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நேமை டைரெக்டாக ஈக்குவல் டு போட்டு அசைன் பண்ண முடியாது, நான் பல தடவை சொல்லியிருக்கேன்றதுனால ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அசைன் பண்ணிட்டேன். இப்போ அந்த கிளாஸையும் முடிச்சிட்டேன். தேர்டு கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஃபோர்த்துன்னு அகெயின் இன்னொரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். அதில் பாருங்கள், பப்ளிக்கு செகண்டு பப்ளிக்கு தேர்டு, 2வது கிளாஸ்லேருந்தும் 3வது கிளாஸ்லேருந்தும் இன்ஹெரிட் பண்ணி 4th கிளாஸை உருவாக்குறேன். செகண்ட் கிளாஸு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ண ஒரு கிளாஸா, அப்போது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இங்கே இருக்கா? தேர்டு கிளாஸுங்கிறது செப்பரேட் கிளாஸா?
இந்த தேர்டுங்கிறது செப்பரேட் கிளாஸு. ஸோ அப்போது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இதில் இருக்குது, இது தனி கிளாஸு. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது இங்கே என்னது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகுது. ஃபோர்த்து கிளாஸை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸாக க்ரியேட் பண்ணுறேன். செகண்டு சிங்கிளாக இருக்குது, ஃபோர்த்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸாக இருக்குது. அப்போது ஒரு சிங்கிளும் ஒரு மல்டிபிளும் இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. இதுதாங்க ஹைப்ரிட் இதுக்கு பேர் தாங்க ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸு. ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்குது, ஒரு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்குது ஒரு ப்ரோக்ராமில். சரி, இப்போ நான் ஃபோர்த்து கிளாஸில் டிஸ்பிளேங்கிற ஒரு மெத்தடு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் டிஸ்பிளே மட்டும் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் நம்பரு, நேமு, இப்போ நம்ம என்ட்ரு பண்ண அமௌண்ட்டு, வித்ட்ரா எவ்வளோ, டெபாசிட் எவ்வளோ அப்படிங்கிறத டிஸ்பிளே மட்டும் பண்ணுறேன். இப்போ அதே போல் இதுவும் சொல்லியிருக்கேன் நான். மெயின்லேருந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சி ஒரு வேரியபிள், ஏஎம்டின்னு ஒரு வேரியபிள், 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ஃபோர்த்துக்கு மட்டும்தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். நல்லா பாருங்கள், ஃபோர்த்து கிளாஸ்க்கு மட்டும்தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். என்டர் யுவர் சாய்ஸ்ன்னு கேட்குறேன், டெபாசிட்டாக வித்ட்ராவான்னு கேட்குறேன், சியில் வாங்கிக்கிறேன். என்டர் யுவர் அமௌண்ட்டுன்னு கேட்குறேன், அதை ஏஎம்டியில் வாங்கிக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு அமௌண்ட் என்டர் பண்ணுறோம், அந்த அமௌண்ட்டை நான் ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்டோட டெபாசிட் பண்ணணுமா, இல்லை ஏற்கனவே இருக்கிற அமௌண்ட்லேருந்து இப்போ நான் என்டர் பண்ண அமௌண்ட்டை எடுக்கணுமா, வித்ட்ரா பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இது செய்திருக்கிறோம். அதாவது ப்ராப்பராக ஃபுல் இதுவாக போடலைனாலும் ஒரு சின்ன க்ளூ யூஸ் பண்ணி நான் அந்த ஏடிஎம்மில் நம்ம அமௌண்ட்டை எடுக்கிற மெத்தட், பேங்க்லேருந்து அமௌண்ட்டை எடுக்கிறது டெபாசிட் பண்ணுற மெத்தடில் நான் இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் போட்டிருக்கேன் இது. ஸோ இங்கே செக் பண்ணிக்கிறேன். இஃப் சி ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா, நம்மளோட சாய்ஸ் 1 இருந்ததுன்னா டெபாசிட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அங்கே இருக்கிற வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணணும். இல்லைன்னா 2 இருந்ததுன்னா வித்ட்ராங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அங்கே இருக்கிற டிஸ்பிளேங்கிற மெத்தடை கால் பண்ணணும். சரிங்களா? அதே போல் இந்த ஒரு லைன் அடிஷ்னலாக இங்கே டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, யுவர் கரண்ட் பேலன்ஸ் இஸ்ன்னுட்டு ஏற்கனவே ஒரு டிஸ்பிளே மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே ஒரு லைனை மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். இந்த டிஸ்பிளேவோட இதுவும் சேர்ந்து வருதா அப்படின்றத செக் பண்ணலாம் பாருங்கள். இந்த டிஸ்பிளேயில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அக்கௌண்ட் நம்பரு, நேமு, ஓல்டு பேலன்ஸு, வித்ட்ரா, டெபாசிட் இந்த அமௌண்ட்டை மட்டும்தான் கேட்டிருக்கிறோம். இப்போ வித்ட்ராவாக இருந்தால் லெஸ் பண்ணி காட்டணும், டெபாசிட்டாக இருந்தால் ஆட் பண்ணி காட்டணும். அந்த ஆட் பண்ணி காட்டுறதை நான் இங்கே தான் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன், இந்த இடத்துல தான் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். டிஸ்பிளேக்கு அப்புறம் 2 டிஸ்பிளேக்கு அப்புறமும் வித்ட்ராக்கு அப்புறமும் டெபாசிட்க்கு அப்புறமும் 2 டிஸ்பிளே தனித்தனியாக யூஸ் பண்ணுறேன். இதுவுமே அதோட சேர்ந்து வருதா அப்படின்றத செக் பண்ணலாம் பாருங்கள். ப்ரோக்ராமை ரன் பண்ணுற Alt F9 கொடுத்து கம்பைல் பண்ணிவிட்டேன், 0 எரர் வருது. இப்போ கண்ட்ரோல் F9 கொடுக்குறேன், ரன் ஆகுது. என்டர் யுவர் சாய்ஸ், டெபாசிட்டாக வித்ட்ராவான்னு கேட்குது. நான் இப்போ வந்து டெபாசிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாய்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன், 1ன்னு கொடுத்துட்டேன், என்டர் பண்ணுறேன். என்டர் யுவர் அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் இப்போ ஒரு 5000 கொடுக்குறேன். ஏற்கனவே என்கிட்ட 30,000 டிஃபால்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் அமௌண்ட்டில். இப்போ 5000 கொடுத்து என்டர் பண்ண உடனே எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அக்கௌண்ட் நம்பர் வருது, நேம் வருது விமல்னிட்டு, யுவர் ஓல்டு பேலன்ஸு 30,000, நான் பழைய பேலன்ஸு 30,000 வச்சுருந்தேன். வித்ட்ரா எதுவும் இல்லைன்றதுனால 0. டெபாசிட் அமௌண்ட் இப்போ எவ்வளோ பண்ணேன், 5000. கரண்ட் பேலன்ஸு எவ்வளோ வந்திருக்கு, 35,000. இந்த கரண்ட் பேலன்ஸுன்ற இந்த ஒரு லைனை தான் நான் மெயினில் கொடுத்துருந்தேன். இது எல்லாமே ப்ரோக்ராம்குள்ளே கொடுத்துருந்தேன் நான், அதாவது கிளாஸ்க்குள்ளே. இதை மட்டும் மெயினில் கொடுத்துருந்தேன். ஏன்னா இப்போ நம்ம என்டர் பண்ணுற அந்த வித்ட்ராவும் ப்ளஸ்ஸு ஏற்கனவே இருக்கிற ஓல்டு அமௌண்ட்டும் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஒரு லைனை மட்டும் கீழே கொடுத்துருந்தேன். ஸோ இது மட்டும் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனில் கொடுத்துருந்தேன். இது ஃபங்க்ஷன் இல்லாமல் மெயினில் வந்து கொடுத்துருந்தேன். சேர்ந்து வந்திருக்கா பாருங்கள், ரெண்டும் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ டெபாசிட் வந்து ஆட் ஆகி வந்திருக்கு. இதே போல் வித்ட்ரா கரெக்டாக வருதான்னு செக் பண்ணலாங்களா. மறுபடியும் நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ செகண்ட் சாய்ஸை கொடுக்குறேன். நான் சாய்ஸ் வந்து 2ன்னு கொடுத்துட்டேன். ரெண்டாவது சாய்ஸ் என்னது, வித்ட்ரா. என்டர் பண்ணுறேன், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குது. இப்போ நான் வந்து ஒரு 3000 கொடுக்குறேன். இப்போ ஏற்கனவே என்கிட்ட 30,000 இருக்குது அமௌண்ட்டு இந்த ப்ரோக்ராமில். இப்போ நான் 3000 அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகணும், அதுலேருந்து லெஸ் ஆகி காட்டணும். லெஸ் ஆகி காட்டுதா பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக வந்திருக்கு. பழைய பேலன்ஸ் 30,000 வந்தாச்சு. இப்போ புது பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, 27,000. ஏன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வித்ட்ராவில் வந்து 3000 போட்டிருக்கேன். வித்ட்ராவில் 3000 போட்டதுனால அதை லெஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் போர்ஷன்ஸை டிஸ்பிளே பண்ணுது. இதுதாங்க
ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸை உங்களுக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராமாக யூஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேங்க்கில் ஃபாலோ பண்ணுற இந்த ஒரு சின்ன மெத்தடை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன ஒரு 10% போர்ஷன்ஸை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இதை ப்ராப்பராக செய்யணுன்னா இதனோட ப்ரோக்ராம் பெரிய ப்ரோக்ராமாக போகும். அவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக எடுத்து சொன்னோம் அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டீங்க, கஷ்டமான ப்ரோக்ராம் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு தோணுன்றதுக்காக அதில் ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கான்செப்ட்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய கான்செப்ட் நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முடிஞ்சால் என்னோடய சேனல் லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.